என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மே 26 இன்றைய தியானத்தின் தலைப்பு வசன பஞ்சம் வரும். வாசிக்க வேண்டிய திருமறைப் பகுதி ஆமோஸ் 8 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். உங்கள் பண்டிகைகளைத் துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளையெல்லாம் புலம்பலாகவும் மாறப்பண்ணுவேன். ஆமோஸ் 8:10. கிறிஸ்மஸ் வருகிறது என்று 2 மாதங்களுக்கு முன்பாகவும் ஈஸ்டர் வருகிறது என்று 2 வாரங்களுக்கு முன்னதாகவும் சேர்ப்பின் பண்டிகை வருகிறது என்று பல நாட்களுக்கு முன்னதாகவும் ஆயத்தப்படுகிறோம். உறவுகளும் நட்புகளும் ஒன்றாய்க்கூடி உண்டு மகிழ்ந்து ஆண்டவன் பெயரைச் சொல்லி ஆர்ப்பரிக்கின்றனர். இதை இறைவன் துக்கிப்பாக மாற்றுவாராம். வாராவாரம் ஆலய ஆராதனைக்கு வரும்போது இசைக்கருவிகளோடு சேர்ந்து வாய்விட்டு பாடிப்பாடி ஆர்ப்பரிக்கிறோமே. அப்பாடலை எரேமியாவின் புலம்பல் போல துக்கப்பாடலாக ஆண்டவர் மாற்றிவிடுவாராம். ஏன்? அன்று எரேமியா இஸ்ரவேல் நாட்டின் அழிவை நேரில் கண்டு உட்கார்ந்து துக்கித்து அழுது புலம்பினாராம். அதுபோல மக்கள் யாவரும் புலம்பி துக்கம் அனுசரிக்கும் நிலைக்கு இஸ்ரவேலை தண்டிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். மேலும் பஞ்சத்தை அனுப்புவாராம். எப்போதும் போல ஆகார பஞ்சமும் தண்ணீர் பஞ்சமுமல்ல, அவை ஏற்கனவே இருக்கும். அத்துடன் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாத வசன பஞ்சமும் உண்டாகுமாம். இப்படியொரு வசன பஞ்சம் வந்தால் நாம் என்ன ஆவோம்? 1 சங்கீதம் 119, 105 படி நம் ஆன்மீக பாதைக்கு வசனத்தின் வெளிச்சம் இல்லாமல் தடுமாறி திசை மாறி பாவப்பாதையில் நடக்கத் தொடங்குவோம். 2 நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கும் வல்லமை இந்த வசனத்திற்கு உண்டு என்று யாக்கோபு 1:21 கூறுகிறது. எனவே ரட்சிப்பின் மகிழ்ச்சியும் இல்லாதவர்களாவோம். 3 யோசேப்பை வசனம் புடமிட்டதாக சங்கீதம் 105:19 சொல்கிறது. அப்படியே நம்மையும் புடமிட்டுச் சுத்தமாக்க வசனம் தேவை. அந்த வசன பஞ்சம் வந்தால் நாம் அசுத்தமாகவே இருப்போம். 4 வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவற்றை கைக்கொள்ளுகிறவர்களும் யோவானின் கூற்றுப்படி பாக்கியவான்கள். வெளிப்படுத்தல் 1:3 நாமும் பாக்கியவான்களாக வேண்டுமே. ஏனெனில் 5 அவற்றால் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. யோவான் 5:39. எனவே சகோதரரே, ஆமோஸ் தீர்க்கதரிசி எச்சரித்தது போன்ற தண்டனைகள் நமக்கு வராதிருக்க ஆண்டவர் விரும்புகிறபடி ஏழை எளியவரை வாழ்விப்போம். தொழில்களில் நேர்மையை கடைப்பிடிப்போம். வசன பஞ்சம் வராதிருக்க இறைவன் அருள் புரிவார். இம்மையிலும் மறுமையிலும் நலமாய் வாழ வசனங்கள் வழி சொல்லுகின்றன. இம்மையிலும் மறுமையிலும் நலமாய் வாழ வசனங்கள் வழி சொல்லுகின்றன. ஜெபம். இறைவா, உம்முடைய வசனங்கள் சத்தியம், அவை உயிருள்ளவை, உயிர் தருபவை என்று நம்புகிறேன். ஆமென்.